பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களே, 2 வருஷம் கழிச்சு உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆனாங்க, சொல்லாமல் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். வரவேற்புரை. எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் எல்லாத்த விட வயசில் மூத்தவன்றதுனால வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ். இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வாரலாண்டவரிலிருந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர். இந்த விழா நடப்பதற்கு he is the key man. அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்புரையும் தெரிவித்து, ராஜேஷ் என் பிள்ளை மாதிரி, ஆனால் பெரிய டைரக்டர், அவருக்கு என்று வாழ்த்துக்கிறேன். என்னுடைய கசின் சேவியர் பிட்டோ, மிஸ் சேவியர் பிட்டோ, டாக்டர் சேவியர் பிட்டோ, கெரி இண்டே ஷிப்பிங்களுடைய சேர்மன். அதையெல்லாம் சொல்கிறத விட உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா அவர் மாதத்தில் 30 நாள் 25 நாள் உலகம் சுற்றும் வாலிபனாக இருப்பார். ஒரு 5 நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவார். இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட கட்டளை இட்டேன், வந்துட்டார். நன்றி. பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க, அவர்களையும் வருகை என்று வாழ்த்துக்கிறேன். என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்று, எங்கள் வீட்டிலே பெரிய கிரிட்டிக் அவங்க தான். ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம எடை போட்டுடலாம். நல்லா இருக்குது, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க. இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் 3 தடவை பார்ப்பாங்க. இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, யார் நடித்தாலும் சரி, எவ்வளோ பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது? இந்த இளம் குழு, இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டாங்க. கூரனை she has seen 3 times. That is the symbol of success of the movie. இதில் ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கிறோம்? Why? Very particularly. ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோடைய ஆரிஜின், அந்த ஃபேமிலியோடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறோமா? இல்லை பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக so many years she has done services, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? பார்லிமெண்ட் மெம்பரா, மத்திய அமைச்சரா, இருந்திருக்காங்க, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? இன்னும்
எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக, ஃபார் ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான், கருணை உள்ளம், கருணையான உள்ளம். அடுத்தது சிம்பிளிசிட்டி, அதுக்காக கூப்பிட்டுருக்கோம். நான் பல தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் I never seen such a lady like this. Very simple. நான் அவங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில். ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நோ நோ சார், ஷீ இஸ் வெரி சிம்பிள் லேடி சார், யூ புட் அ மெயில் அப்படின்னார். ஒரு மெயில் போட்டேன், ஒன்லி மெயில். நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது, வாட்ஸ் யுவர் கண்டென்ட், ஃபார் வாட் யூ ஆர் இன்வைட்டிங் மீ. நான் இந்த படத்தினுடைய கண்டென்ட், ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம். நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான். அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும். For animals, humans should live. Peoples for Animal 1992 என்று நினைக்கிறேன். அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு, அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி, லைக் சில்ட்ரன், they love, pet lover is pet lover. எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம், சோகம், வேதனை, போராட்டம், இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம். இம்மிடியேட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, 17th 18th I will come there. What is our program? Amma, 17th if you come, you can see the movie. 18th morning audio function is there. If you attend, you'll be happy, you'll be honored அப்படின்னு சொன்னேன். ஓகே, தட்ஸ் அவ்வளோதான். she came airport. நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க, செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போகிறாரு. அவரை நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன். நானும் என் மனைவி அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். சச் சிம்பிள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ மேடம். ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமாக பேசிட்டு வர்றாங்க. அவ்வளவு சிம்பிளிசிட்டி. அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ மேடம். ஹார்ட்டி வெல்கம். Mr. and Mrs. Chandrasekharan, ladies and gentlemen, all the members that put in the effort to produce a spectacular film, Kuran,
I'm happy that I was asked to come and I accepted. There is no such thing as a small film. There is a film with a small idea and a film with a great idea. And this is a great film with a great idea. And what is the basic idea? Without giving away the entire plot like my friend just did, it is a film that says all beings are one. Every one of them feels sad, feel happy, feel fear, want to live in peace. We talk about dogs. Let's just start with dogs. I have spent my life with animals from the time I was born. And I have seen that dogs speak. And it's not just dogs. Cats, chickens, snakes, pigs, donkeys. All of them have a language. All of them communicate. And all of them understand us. We don't understand them. I want to give you a few incidents. When I was going to inaugurate something in a school called Woodstock in Mussoorie. And I was going with a gentleman in his car when we were talking about animals, and he said that I'm told that you can understand animals. And I said, sometimes I can if I'm lucky. And we entered his house, and it was a long road, about 400 meters to his house. And his dog was standing there with his wife. I had never met them before. They had just come to escort me to the school. And I said to him, your dog is saying that he hurt his paw in the morning. And it's hurting so much that he's not let anybody touch it. So the man said, I don't believe this nonsense. So we went to the house and he spoke to his wife and she said, your dog has been a nuisance since morning. He has hurt his paw and he is not letting me dress the paw. I have had hundreds of these experiences. We had a person who came from England, a lady called Maria. She's written a book as well. And she came to India to tell us that she could speak to animals, or she could not speak, she could understand them. So I took her to my hospital, which was one of the first animal hospitals in India. And a cow came and she put her hand on the cow's head. And then she said to me, the cow said, to thank you, she was in an accident and you brought her to the hospital. She is fine now, but because she was hit on the head, she still gets headaches. So she said, can you give her something for the headaches? Then we went to a dog who was lying on an operation table. All his legs were broken. And the dog said to this woman that this morning, Mrs. Gandhi said to the doctor that I cannot stand to see this pain. Let us put him to sleep. And the doctor said, no, let's give him another chance. So he said, I want to tell her, please give me a chance. I want to live. When I went for my first election to Pilibhit, I went for a meeting and there was such a strong smell that I put my hands like this. I just could not stand there. And I was looking to see, are there any chemicals? Is there a sewage? Something. And I found a donkey who was standing near the stage and his entire body was full of pus. And he was rotting in front of me. So I left the meeting, took him home, called the doctor, drained the pus, started him on antibiotics. And we called him Dilip. So as he got better and better, every day the doctor would come to give him an injection. And as soon as he saw the doctor, he would hide behind a tree. Just put his face there so that if he could not see the doctor could not see him. Then when I brought in more animals, he would quickly eat his food and then he would go and kick all their food away. Please go, please go. And one night, when he was completely well, it's one of the nicest nights of my life. This donkey at night, he ate some bhang and he lay on his back and he sang and he sang and he sang. And it was just wonderful to listen to his music. And he was just telling the stars, I'm so happy, I'm so happy. Thank you. And when you see their happiness or you see their pain,
you realize it is as profound, as deep as ours. The movie brings this out completely, that we are all one. Once I was going down a road in my constituency and a snake was passing by, a big, long, black snake. And I stopped and we waited and the snake went by. Now, snakes cannot see very well. They cannot hear at all. But at night, when I went to sleep, the snake came and sat under my bed and just sat there the whole night and then went away in the morning. It was almost as if he had come to say thank you. There is no difference between you, me, her, the ant that scrambles when you try to step on it. There is no difference. Chickens have a complete dictionary, a language. Chickens, they get married, they get girlfriends, they tell lies. They, when a male chicken wants to, what do you call it, in Hindi we say patao, a female, he will tell her, look, there's food here. And then she'll come running and she'll see there's no food. And the second time he will call her again, see, no, there's food here. And she'll come running and again there's no food. Third time when he calls her, she'll tell all her friends, jhoot bolta hai. And no girl will come after that because he's a liar. And when they get married, they have children. And then after 1 or 2 years, they get a girlfriend. And there will be fighting in the house between the wife and the girlfriend. And you know that famous question, why did the chicken cross the road? I've seen it myself. He and his girlfriend will wait on one side and they will make the wife cross the road just in case a car is coming so that she can get killed. And then when she comes back to tell them it's okay, then he will cross the road. There is no difference at all. This movie is the first movie I have seen which brings this out with great bravery. There has been, since you know what the story is, it's about a lawyer who takes up a case for a dog. Why I am telling you this is because in Bombay, as I was telling Mr. Chandrasekaran and everybody else yesterday, there many dogs are run over every day. Nobody even stops. You run over them, they die or they live, they with broken legs or paralyzed, it doesn't matter. So this policeman, he took up the case, he put a case against the man who ran over the dog. And the case went to court, and a judge in the High Court gave a judgment 2 years ago saying that dogs' lives don't matter. If they get killed, they get killed. You cannot put a case of hit and run for them. And he fined that policeman 10,000 rupees for bringing this case to him. It was the most horrible judgment that I have ever come across, because in all my hospitals, we get hit and run cases every day. And this movie should be not only shown to that judge, it should be shown to all the lawyers, all the judges across India. I hope Mr. Chandrasekaran will translate it into different languages. And I'm going to ask all the animal welfare movement people to see this all over India. But much more than them, it is not we in the animal welfare movement that need to see this film. It is you. It is you who need to realize that there is no difference. Until we stop waging war on animals, we will never have peace amongst ourselves. Once we recognize that all beings are one, you will find that there will be a profound change in the way humans live and the way we interact with each other. This movie is full of humor. It is not a preachy movie. It's full of humor, it's full of tenderness. It's a very, very good movie. And I really would call upon the Tamil Nadu government or all governments to give it tax exemption, because it's such an important idea. It is an important idea.
I congratulate everybody for making this wonderful movie. I hope it does well. And thank you for giving me the honor of being part of it. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஸ்பீச் இட் வில் பி a combination of Tamil and English, the standard language of Tamil Nadu, Tanglish. so that she can also. And Madam Menaka Sanjay Gandhi ji, I welcome you most heartily to this function. As Mr. Director pointed out, you are here not because of your political connections or your family connections. You are a person who identifies a human being in an animal. That's most important. And I'm sure you have seen several animals in human beings also. So you have done so much for the animal protection. So this is typically your style of a movie. Thank you for being with us. மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாம்பவான்கள். தனித்தனியாக சொன்னால் ஜாஸ்தி ஆகிடும். பட் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் எங்கே அவர் எஸ்ஏசி சார். தோ மை ஃபேவரட் டைரக்டர். 80s அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன். எனக்கு அவருடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிரைம் இருந்தாலும் ஒரு படத்தில் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த கிரைமுக்கு. ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர். திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி பேசுவேன். கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு வாங்க. அப்போ அதை அவமானமாக எடுத்துக்கிட்டேன். இந்த படம் பார்த்த அப்புறம் இனிமேல் நான் கத்துனா நீ நாய் மாதிரி கத்துறேன்னு நான் அதை பெருமையாக எடுத்துப்பேன். அப்படி எனக்கு பட்டது இந்த படம். ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டுன்னா நம்மளை விட இட் இஸ் அ பெட்டர் பீயிங்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு. நம்ம எல்லா மதங்கள்லையும் whether it is Hindu, Muslim or Christian or Buddhism or Jainism, நம்ம என்ன சொல்றோம், நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவன்களையும் படைச்சான். ஸோ நாம இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்றது எல்லா ரிலிஜனும் சொல்றது. பட் we don't follow that at all. நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு நாய் வந்தா அது பாட்டுக்கு ரோட்ல போறது விடுறோமோ, அதை துரத்துறோம் நம்ம ஓரமா. நம்ம எல்லாம் ஒதுங்கி போகணும். So on the feeling, kandipa it asked me certain questions when I acted in this movie and when I saw the movie. I was delivering the judgment in the final scene, but I felt so bad that we have not been following any of this. It is really a worthwhile movie. ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்க உதவுங்க, அது போதும். மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க. It will be a fantastic success. I am sure about that. பார்த்தவங்க அத்தனை பேரும் they have reacted that way. So I am absolutely delighted to be part of this project also. இதுலயும் எஸ்ஏசி சார் என்ன மறக்காம முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு நாய் வச்சு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீ தான் நிறுத்தினாரு. நான் டைம் இல்லை, நான் தான் நாயான்னு கேட்டேன். இல்ல அதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க போற, ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்றாரு. அந்த when he told me the story, நீங்க பார்க்கும்போது when you see the movie உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழும்பும், இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் முதல் 10 நிமிஷத்துல. அந்த 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்தில் இப்படிதான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்படி நடக்குமாங்கிற டவுட் போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சமா இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னதுதான் அந்த கடவுள். அதை நம்ம பண்ணலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நமக்கு உண்டு பண்ண ஒரு அருமையான படம். எவ்ரி ஒன் ஹஸ் டன் வெல். அவங்க இந்திரஜா இல்ல, ஷீஸ் டன் அ லவ்லி ரோல் இன் தட். அவங்க பேர் தான் அந்த படத்துல குண்டம்மான்னு வச்சிருக்காங்க, பட் நடிப்பு சாலிடா பண்ணியிருக்காங்க. அது ரோபோ சங்கரோட டாக்டர் அவங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் அவர் வெரி பிக் ஹேண்ட். அப்போ எஸ்ஏசி சார் டன் சச் எ சட்டில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. Yesterday my grandson was a big fan of SAC and Vijay, of course. அவன் பார்த்துட்டு he was making fun of me. He saw this poster where I stand behind and he said, தாத்தா உன்னுடைய எக்ஸ்பிரஷனை விட நாய் எக்ஸ்பிரஷன் பெட்டரா இருக்குதா. ஸோ அந்த அளவுக்கு இந்த டாக் ட்ரெயினர் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவருக்கு நீங்க ப்ளீஸ் கிவ் ஹிம் a very big hand. காரணம் என்னன்னா, not just for training the dog to do all those wonderful things in the movie. Off the scene, when the dog was not working, the care he took for that being, அதை வந்து நம்ம, அதாவது எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம அந்த காலத்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்து எனக்கு. இன்னும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டியா ஒன்று கேட்கல அவர், அவ்வளோதான். அந்த அளவுக்கு பார்த்துட்டாரு. And hats off to you, Director SAC sir, for taking up such a project and giving this young team, Vicky, அவங்க மியூசிக் டைரக்டர், இந்த டைரக்டர், அவங்க 3 பேரையும் சேர்த்தா என் வயசு இருக்கும். பட் இவரே 25 போது எனக்கு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த 15 வயசுல ஒரு அருமையான ரோல் கொடுத்து, அண்ட் மேடம்
Menaka, you should make this a pan-India movie. You must, because you have appreciated it so heartily yesterday. She came out with such lovely words about the artist. So we are hoping that this will reach the public of India in all languages and great success to this movie.